ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு குட் வைப்ஸ் நிவி. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குன்னூரில் இருக்கக்கூடிய லேம்ப்ஸ் ராக் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு தாங்க நம்ம போகிறோம். ஸோ அந்த இடம் ஃபுல்லாக எப்படி இருக்கும் என்னங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால கிளம்புனோம். அண்ட் போகிற வழியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான சீனரிஸுங்க. டீ எஸ்டேட் பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை பசேர்னு கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இதை பார்த்துட்டே நம்ம அப்படியே லேம்ப்ஸ் ராக் ரீச் ஆயாச்சு. ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா முன்னாடி டிக்கெட்ஸ் கவுண்டர் இருக்குது. டிக்கெட் எடுத்துகிட்டு தான் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கும்போதே ஏதோ ஒரு பெரிய மலை மாதிரி இருந்துச்சு. அது ஏற போகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ டிக்கெட்டை எடுத்துகிட்டு அங்கே எடுக்க முன்னாடி சொன்னாங்க, நீங்கள் கைடு வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்னோம் கைடு வேணாம் எங்களுக்கு, ஸோ ஜஸ்ட் விசிட் தானே பிளேஸு, ஸோ கைடு வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ அதுக்கு அவங்க சொன்னாங்க கைடு இல்லாமல் போனால் இந்த பிளேஸ் சேஃப் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் பார்க்கும்போது நிறைய பேர் யாரும் கைடு வச்சு நடந்த மாதிரி தெரியல. ஸோ நாங்களும் பரவாயில்ல போவோம், ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நம்மளுக்கு ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா போக போக தான் தெரிஞ்சதுங்க, அது ஃபுல்லாகவே காடு தாங்க. ஆனால் ஒரு 20 மினிட்ஸுக்கு மேலே நீங்கள் ஃபுல்லாக வாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் இந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இந்த ஸ்டோன் இதில் தான் நம்ம வாக் பண்ணணும். ஃபுல்லாகவே காடு தான். இந்த பக்கம்லாம் விழுந்திங்கன்னா அவ்வளோதான், எங்கே போய் விழுவோன்னே தெரில, அந்த மாதிரி இருந்துச்சு. நான் என்னடா லேம்ப்ஸ் ராக்குன்னு சொன்னாங்களே, இது ஏதோ காட்டுக்குள்ளே இவ்வளோ தூரம் நம்மளை ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்கள் யாராவது லேம்ப்ஸ் ராக் போய் விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எங்களோட வீடியோஸை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டே அப்படியே நடந்துகிட்டே இருந்தாங்க. நம்மளும் பயந்துகிட்டே தான் போயிட்டுருந்தோம். இங்கே 2 வே பாத் இருக்குங்க. ஸோ போகிறதுக்கு ஒரு வழி போல், வர்றதுக்கு ரிட்டன் வர்றதுக்கு ஒரு வழி போல். பட் ஆனால் எதில் வேணாலும் நம்ம வந்துக்கலாம். 2 வே பாத்துமே நம்மளுக்கு கரெக்டான பிளேஸ் தான் ரீச் ஆகுது. ஸோ ஒவ்வொரு பிளேஸும் அப்படியே பார்த்துட்டு நானும் சரி ஃபுல்லாக வீடியோ கவர் பண்ணுவோம், எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கவர் பண்ணிட்டு போயிட்டுருந்தேன். அங்கே பாருங்கள் ஒவ்வொரு இதுலேயும் செடிஸ், மங்கீஸ் எல்லாம் இருந்தது கொஞ்சம். பட் ஆனால் மொட்டை காடுங்க, சொல்லப்போனால் ஒன்றுமே இல்லைங்க. ஸோ நீங்கள் ஏதாவது இன்பிட்வீனில் தண்ணி வேணும் ஏதாவதுனா கூட ஒன்றும் கிடையாது அந்த பிளேஸில். ஸோ சேஃபாக தான் நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும். ஒரு கட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஐயோ இதை நம்ம ஏன்டா பார்க்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. ஏன்னா போக போக சுற்றி சரி இப்போ வந்துருச்சுன்னு பார்த்தோன்னா வரவே இல்லைங்க. ஸோ ஃபுல்லாக நம்ம நடந்து போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் ஸ்ட்ரெயிட்டான வே பார்த்தா இருந்தால் நமக்கு தெரிவிச்சிருக்காது. அண்ட் அப்சைடாக நடந்து போகும்போது, அதுவும் ஸ்டோனில் போகும்போது நம்மளுக்கு ரொம்பவே நடக்க முடியாமல் ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் அங்கங்கே பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின்ஸு, அந்த உட்கார்றதுக்கான பெஞ்சஸு, அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் பிளேஸில் அவங்க வச்சுருந்தாங்க. ஆனால் என்ன அங்கே போய் உட்கார்றதுக்கெல்லாம் தாங்க நம்மளுக்கு பக்குன்னு இருக்கும். ஐயோ என்ன வருமோ என்னன்னு தெரியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேர் பேசிகிட்டு போயிட்டுருந்தாங்க. நிறைய வைல்டு அனிமல்ஸ் இங்கே வரும் அப்படிங்கிற மாதிரி. ஐயோ இந்த மாதிரி பிளேஸ்க்காக நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கையில் ஒரு வாட்டர் பாட்டில் அண்ட் ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க. ஸோ இன்பிட்வீனில் கண்டிப்பாக நம்ம ஏதாவது தண்ணி குடிக்கணும் போல தான் இருக்கும். ஸோ அதனால் அது மறக்காமல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லது. நாங்கள் அது மாதிரி எதுவுமே எடுக்கலை, ஏன்னா இதை பற்றி எங்களுக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட் டைம்னால சரி போய் எப்படி இருக்கும் என்னென்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால தான். பாருங்கள் போர்ட்ஸ் எல்லாம் அங்கங்கே வச்சுருந்தாங்க. ட்ரீஸ் எதுவும் அழிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி மரம் வளர்ப்போம்னு சொல்லிட்டு நிறைய போர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அந்த லேம்ப்ஸ் ராக் அப்படிங்கிறது எங்கன்னே தெரியலங்க. இதுதான் லேம்ப்ஸ் ராக்கோ, இந்த காடை சுற்றி பார்க்குறதுக்கு தான் உள்ளே வந்தோமோங்கிற மாதிரியெல்லாம் ஃபீல் ஆகிடுச்சு. அண்டு கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு யோசித்தோம். சரி வேணாம், எப்படியும் பக்கமாக வந்திருக்கோம், நம்ம நடந்து போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் அதே மாதிரி நடந்து மேலே போயிட்டே இருந்தோங்க. நிறையா மேலே அதாவது ஒரு எண்டு பாயிண்ட்டே இல்லாமல் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் இங்கெல்லாம் ஏதாவது வைல்டு அனிமல்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக முடிஞ்சவங்க, நம்மலாம் எங்கேயுமே தப்பிக்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி பிளேஸ்க்கு ஒரு டூரிஸ்ட் விசிட்டாக வச்சுருக்காங்களே அப்படின்னு யோசிக்கும்போது இது ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. ஆனால் பாருங்கள் அவ்வளோ நாங்கள் போனப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கூட்டமே கிடையாது. போனவங்க யாரோ ஒரு கொஞ்சம் 4-5 பேர் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ ரொம்ப கூட்டமே கிடையாது. பார்த்திங்கனாலே தெரியும், வே பார்த்தே ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம மட்டும் போகிற மாதிரி இருந்துச்சு. சரி அட்லாஸ்ட் இந்த யூட்டர்ன் எடுத்தோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரீச் ஆயிரும் அப்படின்னு நினச்சி தான் நாமளும் போயிட்டே இருந்தோம். பட் அதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்லாமல் போயிட்டே இருந்துச்சுங்க.
அப்பாடான்னு சொல்லிட்டு அட்லாஸ்ட் அங்கே ஏதோ ஒரு பச்சை கலரில் ஒரு ஸ்டெப் தெரிஞ்சுதுங்க. ஒரு வழியாக வந்துட்டோண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அப்படியே நடக்க ஆரம்பித்தோம். ஆமாங்க, நம்ம ரீச் ஆயாச்சுங்க. அதுதான் லேம்ப்ஸ் ராக் போல். ஸோ மேலே ஏறுறவங்க இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறுறதுக்கு முன்னாடியே ஒரு சிட்டிங் பெஞ்ச் வச்சுட்டாங்க. எப்படியும் டயர்டாகிருப்பாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போட்டுவிடும். பட் இந்த பிளேஸில் போய் நம்ம ரெஸ்ட் எடுக்க முடியுங்களா? சரி, நம்ம தொடர்ந்து நடந்தோம். ஆனாங்க, உண்மையை சொல்ல போகணுன்னா நாங்கள் மேலே ரீச் ஆகும்போது காலெல்லாம் அவ்வளோ நடுங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அந்த ஹைட்லேருந்து நம்ம கீழே பார்க்கும்போது விழுந்தோன்னா ஒரு எலும்பு கூட தேராது போல் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த ஹோல்டிங் சைடில் நான் பிடிச்சிட்டு தான் மேலே ஏறினேன். கால்லாம் அவ்வளோ ஒரு ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி, அந்த ஒரு பதட்டத்துலேயே எங்கேயாவது விழுந்துருவோமோ என்னமோன்னு ரொம்ப பயம் வேறு ஆகிடுச்சு. பாருங்கள் நீங்களே இவ்வளோ தூரம் ஹைட்டாக இருக்குன்னு. கீழே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ரொம்பவுமே ஹைட்டுக்கு வந்துருவோம் நம்ம. அது தெரியல, உள்ள காடில் நடந்ததுனால நம்மளுக்கு இவ்வளோ தூரம் ஹைட்டில் வந்திருப்போமான்னு நம்மளுக்கு தெரியல. பாருங்கள், விழுந்தால் எதுவுமே தெரியாதுங்க, அந்தளவுக்கு ஹைட்டில் இருக்கோம் நாம் இப்போது. ஸோ ஆனால் எல்லா வழியுமே நம்மளுக்கு தெரியவே இல்லைங்க. மேலே அந்த சீனரி பார்த்தப்பறம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கூடார மாதிரி இருந்துச்சு. ஸோ இது தாங்க நம்மளோட லேம்ப்ஸ் ராக். நம்ம மேலே ரீச் ஆயாச்சு அட்லாஸ்ட்டு. ஸோ அங்கேருந்து நம்ம இப்போ வியூ பார்க்க போகிறோம். செம்மையான வியூங்க அது. வாவ், பாருங்கள், அவ்வளோ ஹில்ஸு மேலேருந்து ஃபுல்லாக கவர் பண்ணோம். ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வியூவு. நான்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே வியூ ரசிச்சுட்டு அங்கேயே உட்காந்துட்டேங்க. ஏன்னா திரும்ப இறங்குறத நினச்சாலே உள்ளே பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. உடனே நம்ம ஏறினதையும் இறங்கணுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் யோசனை ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபுல்லாக வியூஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கீழே அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். பட் அங்கே பார்த்திங்கன்னா ராக்காக ஒரு சைடில் மட்டும் வச்சுருந்தாங்க. பட் ஃபுல்லாகவே வியூ செம்மையாக இருந்துச்சுங்க மேலேருந்து. பட் ஆனால் இவ்வளோ ஹைட்டில் இருக்கமான்னு யோசிக்கும் போது அது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி லேம்ப்ஸ் ராக் போயிட்டு இந்த வியூ எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேஃபாக நீங்களும் போயிட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள் ப்ளீஸை. அண்ட் மறக்காமல் வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் கையில் எடுத்துக்கோங்க. நம்மளும் வியூ எல்லாமே ரசிச்சுட்டு நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சுங்க. கீழே வந்ததையும் பார்த்திங்கன்னா மங்கீஸ் எல்லாம் கொஞ்சம் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம ஒரு கிளிப்ஸ் எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.